மாநாட்டின் பிரம்மாண்ட நுழைவு வாயிலை அமைச்சர்கள் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தனர். இதைத் தொடர்ந்து குன்றக்குடி, மதுரை, மயிலம், திருவாடுதுறை, ஆதீனம் உள்ளிட்டோர் குத்துவிளக்கேற்றி மாநாட்டை தொடங்கி வைத்தனர். பின்னர் 100 அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட கம்பத்தில் சேவல், மயில், வேலுடன் கூடிய முருகப்பெருமான் கொடியேற்றப்பட்டது. சொற்பொழிவு அரங்கம், ஆய்வரங்கம், அறுபடை வீடுகளின் அரங்கங்கள், புகைப்பட கண்காட்சி, 3D தொழில்நுட்பத்துடன் கூடிய காட்சி அரங்கங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டில் நடக்கும் 5 ஆய்வரகங்களில் வெளிநாட்டினர் உட்பட 1300 பேர் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்கின்றனர். மதுரை ஆதீனத்தின் பேச்சால் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டு அரங்கில் சிரிப்பலை எழுந்தது. மதுரை ஆதீனத்தின் உரையில் சில துளிகளை தற்போது பார்க்கலாம். கோயில் இடங்கள் நிறைய பேர் வச்சிருக்காங்க, நிறைய இடங்களை எடுத்ததாக சொன்னார்கள், முதல்வரும் சொன்னாங்க. திருமணத்து நிலங்களை நிறைய பேர் வச்சிருக்காங்க. குத்தகைன்னா ₹1 கொடுக்க மாட்டாங்க, குத்தகைன்னா கைதான் வரும். கோயில்களில் உள்ள நிலங்களை எல்லாம் நிறைய பேர் வச்சிருக்காங்க, ஆனால் குத்தகை தர மறுக்கிறார்கள். நம்முடைய அமைச்சர் அவர்கள் நிறைய இடங்களை எடுத்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி அங்கங்கே இருக்கின்ற இடங்களை எல்லாம் அவர்கள் கருத வேண்டும். சில பேர் டிமிக்கி கொடுக்குறாங்க, அவங்கள ஒரே அமுக்கி திருக்கோயில் நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என சொல்லி நம்முடைய அமைச்சர் அவர்கள் நல்ல பண்புடையவர். எனக்கு அவருக்கும் ஃபைட்டிங் பண்ணி விட்டுட்டாங்க. நான் என்னைக்குமே அவருக்கு நண்பர் தான், நான் விரோதிகளை என்னை எளிமையாக ஆக்கி விட்டார்கள் என சொல்லி, இருந்தமிழே உன்னால் இருந்தேன், விருந்தமிழ்தம் என்றாலும் விளைந்தேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.